மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யணும்னா நம்ம பார்க்க போகிறோம். இந்த வெண்டைக்காய் முட்டை பொரியல் வந்து சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லா வகையான வெரைட்டி ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து சப்பாத்தி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சூப்பரான வெண்டைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம முட்டையை பவுலில் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 3 முட்டை எடுத்திருக்கேன். இதை எல்லாத்தையுமே இந்த பவுலில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து பொரியலில் சேர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக சேர்த்து கிளறிக்கலாம். அதனால தான் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது இருக்கட்டும். இப்போ வந்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வந்து இப்போ நல்லா சூடாயிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம். இந்த 4 பொருளுமே நல்லா பொரிஞ்சு வாசனை வரட்டும். வாசனை வந்த பின்னாடி காரத்துக்கு வந்து 1 வரமிளகாவை 2ஆக பிச்சு சேர்க்குறேன். அதுக்கப்புறமா 1 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதே சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பச்சை மிளகாவை 4ஆக கீறி சேர்க்குறேன். அப்புறம் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போது ஸ்டவ்வை வந்து மிதமான தீயிலே வச்சு வெங்காயத்தை கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லாவே வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெண்டைக்காயும் இதில் சேர்த்துடலாம். இது கூடவே இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஏற்கனவே வந்து இதில் வரமிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்துக்கனால மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை வந்து இப்போ மூடியெல்லாம் வைக்க வேணாம். மூடி வைக்காமல் ஒரு 10 நிமிஷம் மிதமான தீயிலே வேக வச்சிடலாம். இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கனால ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். வெண்டைக்காய் எல்லாத்தையும் மெதுவாக கரண்டியில் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்குவோம். அப்போ தான் வந்து உடையாமல் இருக்கும். ரொம்ப கரண்டியில் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணோம்னா வெண்டைக்காய் எல்லாம் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், வெண்டைக்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். முட்டையை கிளறும்போது ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து டக்குன்னு அடி பிடிச்சிரும். இப்போ வந்து இந்த முட்டையை வந்து வெண்டைக்காய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் அடி பிடிக்கும், அதனால் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். வெண்டைக்காய் கூட முட்டையும் நம்ம வந்து சேர்த்து செய்கிறதுனால வெரைட்டி ரைஸ், அப்புறம் வந்து எல்லா வகையான குழம்பு, இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான பொரியல் கூட. ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெண்டைக்காவை வாஷ் பண்ணிவிட்டு வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு காட்டன் கிளாத் வச்சு எல்லாத்தையும் துடைச்சிருங்க. அப்போ தான் வந்து பொரியல் பண்ணும்போது எந்த வலுவழுப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் பொரியல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நல்ல ஈஸியான வெண்டைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லா வகையான வெரைட்டி ரைஸ், சாதம், அப்புறம் வந்து சப்பாத்தி, குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.